இது குரு பகவான் வந்து தனுர் ராசியிலிருந்து தசை நடத்தும்போது என்ன பரிகாரமா, என்ன கோவிலுக்கு செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கங்கை நீரில் கண்டிப்பாக ஜாதகர் குளிக்க வேண்டும். இல்ல அது ஒரு சின்னதா பாக்கெட்ல வாங்கிட்டு வந்து டப்பால வாங்கிட்டு வந்து நீங்க குளிக்கிற தண்ணீல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாதகர் அதே மாரி இந்த கங்கை நீரில் குளித்துவிட்டு, அந்த தண்ணிய கொஞ்சமா அப்படி கையில எடுத்து குடிப்பீங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு, கண்டிப்பா முடிந்த வரைக்கும் சத்திய வாக்குகளை காப்பாற்றுங்கள். புனிதமான கோவில்களுக்கு சென்று சேவைகளை செய்யுங்கள். மதப்பற்றுடன் இருங்கள். மது, மாமிசம் முதலியான அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. வீட்டில் உங்க அப்பா, அம்மா, பாட்டன், பாட்டி இவர்களுக்கெல்லாம் வந்து உரிய மரியாதை கொடுங்கள். இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கான திதி தர்ப்பணங்கள கரெக்ட்டா செய்யுங்க. மகாவிஷ்ணு கோவில்களில் சுவாமி மாலை கருட வாகனத்தில் எழுந்திருக்கக்கூடிய அ அந்த சுவாமி தரிசனம் செய்வது நல்லது. கருட புராணம் படிப்பது நல்லது. மற்றவரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். கருடாழ்வாரை தரிசனம் பண்ணுது. அதாவது ஸ்ரீரங்கத்தில கருடாழ்வாரை தரிசனம் பண்ணி 54 நெய் தீபம் போடுங்க. தென்குடி திட்டிலுள்ள குரு பகவானுக்கு வளர்பிறை வியாழக்கிழமை அன்று 54 நெய் தீபம் ஏற்றி வைத்து மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி அதேபோல குரு பகவான் வந்து மகர ராசியிலிருந்து திசை நடந்துச்சுன்னா, என்ன பரிகாரமா கோவிலா பண்ணணும்? கோவிலுக்கு போகணும் அப்படின்னா, ஜாதகர் வந்து அரச மரத்திற்கு வந்து தண்ணீர் கொண்டு ஊற்றக்கூடாது என்று சொல்லப்படக்கூடியது. சாதுக்கள் மற்றும் சாமியார்களை வந்து தினமும் வந்து நீங்க போய் பிரார்த்தனை பண்ணிட்டு போய் கால்ல விழுறது இதெல்லாம் வேண்டாம். தங்கம் சம்பந்தமான பொருட்களை வந்து தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் கொஞ்ச காலத்துக்கு. வெறும் தலையுடன் இருக்க வேண்டாம். தலையில் எப்பொழுதும் ஒரு வேலை செய்யும்பொழுது தலைப்பாகை அணிந்திருக்க அதாவது தொப்பியோ, இல்ல தலைப்பாகை கட்டுவதோ சிறப்பு. மஞ்சள் நிறம் வந்து பயன்படுத்த வேண்டாம். தினமும் காலையில் குளிக்கும்போது ஆ இந்த மூக்கு என்று சொல்லப்படக்கூடிய சூரியக்கலை, சந்திரக்கலை என்று இந்த 2 விஷயத்த சரி பண்ணணும், சுத்தம் பண்ணணும். குடும்ப செல்வாக்கு, பொருளாதாரம் வளர 43 நாள் வந்து ஆற்றுக்கு சென்று, தினமும் வந்து ஒரு செம்பு காசு வந்து அந்த ஓடுற தண்ணீல விட்டுட்டு 43 என்று சொல்லப்படக்கூடிய நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும். ஜாதகர் நேரடியாக செய்யக்கூடாது. தன்னுடைய மனைவி, மகன் மூலியமாக கண்டிப்பா இத செய்யலாம். சுசீந்திரம், தானுமாலன் மற்றும் ஆஞ்சநேய சுவாமியை வழிபட வேண்டும். ஆஞ்சநேயருக்கு வடமாலை, வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுங்கள். குரு பகவான் வந்து கும்ப ராசியிலிருந்து திசை நடத்தும்போது பரிகாரமா எடுக்கணும் அப்படின்னா, மஞ்சள் நிறம் உடைய கர்ச்சீஃப் இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். தன்னுடைய அப்பா, அம்மா பயன்படுத்திய சட்டைய நீங்க பயன்படுத்திக்கலாம். அரச மரத்திற்கு நீர் ஊற்ற வேண்டும். அரச மரத்தை வலம் வந்து வணங்க வேண்டும். குலதெய்வத்தை மறக்காமல் வழிபாடு செய்வது சிறப்பு. கூட்டு குடித்தனமாக இருக்கவும், தனி குடித்தனம்ங்கிறது ஆகாது. எல்லோரிடமும் உண்மையாகவும், அன்பாகவும் இருந்து வர வேண்டிய ஒரு காலகட்டம். காசி, ராமேஸ்வரம் முதலான புண்ணிய கஷேத்திரங்கள் சென்று அங்க பித்ருக்களுக்கு வழிபாடு செய்வது சிறப்பு. இங்கு அன்னதானம் செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான மாற்றங்களை தரும். தேவிப்பட்டினம் சென்று நவபாஷாணத்தில் நவக்கிரகங்களை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். பத்ரி நாராயண சுவாமியை வழிபடுங்கள். கும்பகோணம் மக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் மகாமக குளத்தில் குளித்துவிட்டு கும்பேஸ்வரரையும் அனைத்து சிவ வைணவ தலங்களையும் வழிபடுவது நல்ல மாற்றத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தி தரும். சாதுக்களுக்கு தான தர்மம் செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும். அதாவது குரு பகவான் வந்து கும்பராசியிலிருந்து தசை நடத்தும் போது சிறப்பான பலன்களை எல்லாம் தந்தே தீரும். கண்டிப்பாக புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் தான தர்மங்கள் பண்ணுங்க. சாது